ஓ, எனக்கு அடி வாங்கி கொடுத்தது இந்த பெட்ரோமாக்ஸ் பய வேலைதானா? இருக்கட்டும், உன்னை வச்சுக்கிருவோம். அடுத்து வாய்ப்பு வந்துச்சு அந்த நாதஸ்வரக்காரனுக்கு. இன்னொரு நாள் அதே மாதிரி உள்காட்டுல ஒரு ஊர்ல திருவிழா. இப்போ நாதஸ்வரக்காரன் சீக்கிரமே போயிட்டான். போன உடனே விழா கமிட்டிக்காரங்க பெட்ரோமாக்ஸ் காரனை பத்தி விசாரிச்சாங்க. இருட்டாகி போச்சே, இன்னும் அவன் வரலையே அப்படின்னு விசாரிச்சாங்க. இதுதான் சமயம்னு அவன் ஒரு பிட்ட போட்டு விட்டான். அந்த பெட்ரோமாக்ஸ் காரனை பத்தியா நீங்க கேக்குறீங்க? அவன் நேத்து பூரா விடிய விடிய அந்த ஊர் திருவிழாவில் பெட்ரோமாக்ஸ் லைட்டை எரிய விட்டு வெத்து லைட்டா தான் இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். வேணும்னா அவன் வந்த உடனே நீங்க பத்த வைக்க சொல்லி பாருங்க. அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு புசுக்கு புசுக்குன்னு சத்தம் வரும். வேற என்ன வரும்? வெத்து விளக்க வச்சு அவன் ராத்திரி முழுக்க இந்த திருவிழாவில் என்னத்தை எரிய வைக்க போறானோ. அந்த ஊர் விழா கமிட்டிக்காரங்க சரியான வெகுளிக. பெட்ரோமாக்ஸ் லைட் அதுவரை பார்க்காதவங்க அப்படியே நம்பிட்டாங்க, ஆத்திரப்பட்டுட்டாங்க. வரட்டும், அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். இதெல்லாம் தெரியாம பாவம் பெட்ரோமாக்ஸ் காரன் வந்தான். சொல்லி வச்சது மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஒரே நேரத்துல அவன் மேல பாஞ்சாங்க. லைட்ட பத்த வைக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. அவனுக்கு எதுவுமே புரியல. பரிதாபமா அவனும் சரி சொல்றாங்களேன்னு பத்த வச்சான். வழக்கமா வர்றது மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட்ல இருந்து அந்த மேண்டில் இருந்து புசுக்கு புசுக்குன்னு சத்தம் வரும்ல, அது வந்துச்சு. கமிட்டிக்காரங்களுக்கு வந்துச்சே பாரு கோபம். ஏண்டா எல்லாத்தையும் அந்த ஊர் திருவிழாவிலேயே எரிய விட்டு எரிச்சு விட்டு இங்க வெத்து லைட்டையா கொண்டு வந்திருக்க அப்படின்னு அவனை அடின்னு அடிச்சு விரட்டி விட்டாங்க. அவனுக்கு எதுவுமே புரியல. இத பார்த்த நாதஸ்வரக்காரன் ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சான். இப்ப புரிஞ்சுக்கிட்டான். ஓ, பழிக்கு பழியா? முற்பகல் விதை, பிற்பகல் வினை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்ட